அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, பலஸ்தீன இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 4 மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் சீனா உலகத்தில் பிரம்மாண்டமான ஒரு எண்ணெய் வயலை கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும், மறுபக்கம் வடக்கு காசா பகுதியில் இன்றைக்கி மிகப்பெரிய உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, பல நபர்கள் உணவு இல்லாமல் இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும், வரக்கூடிய ரமலான் அன்று அல் கஸாம் பிரிகேட்ரு அல் குட்ஸ் என்று சொல்லக்கூடிய அல் அக்ஸா பள்ளிவாசலில் நுழையக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி குறித்தும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிக் டுடே என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உள்ள உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அன்பார்ந்த நண்பர்களே, இன்னைக்கு காசா பகுதியிலேருந்து அல் கஸாம் பிரிகேட் ஆகட்டும், அல் குட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி அல் ஜிஹாத் ஆகட்டும், இந்த படையில் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களும் இன்னைக்கு இஸ்ரேலுடைய கிரியாட் மோனாட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை நோக்கி தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹிஸ்புல்லாவும் அப்படிதான் கிரியாத் மோனாட் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில் நகரத்தை நோக்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் மறுபக்கம் இன்னைக்கு காசாவில் மிகப்பெரிய ஒரு துயரமான சூழல் வடக்கு காசா பகுதியில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், வடக்கு காசா பகுதியை பற்றி உங்களுக்கு தெரியும். வடக்குலேருந்து தெற்கு நோக்கி, அதாவது ரஃபாவை நோக்கி பல லட்சம் மக்கள் எல்லாமே இடம்பெயர்ந்துட்டாங்க. இருந்த போதும் அந்த நிலத்தை விட்டு போக மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வடக்கு காசா பகுதியில் பலாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கமால் ரத்வான் என்ற மருத்துவமனை தான் ஒரு பிரதானமான மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் தான் இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மருத்துவமனை மூடக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. ஏன்னா வடக்கு காசா பகுதியில் எந்தவித உணவும் போகலை, அடிப்படை மருந்தும் போகலை. சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் வழியே இல்லை, தெற்கு தான் போகணுங்கிற அளவு தான் இன்றைக்கி சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் அந்த சூழலில் கூட எங்களது பகுதியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், இந்த பகுதியை வந்து நகர மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த மக்கள் இன்றைக்கி போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இஸ்ரேல் சொல்லுது, நீங்கள் வடக்குலேருந்து தெற்கு போலையாட்டி வாய்ப்பே கிடையாது, உங்களுக்கு அடிப்படை உணவுகள், அடிப்படை மருந்துகள், எந்த விஷயமும் அங்கே கிடைக்காது, நீங்கள் பட்டினியில் கடந்து தான் சாகணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, வடக்குலேருந்து தெற்கு நோக்கி போயிருங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு. இருந்த போதும் அந்த மக்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சில மக்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே அங்கு வைத்திருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை, அந்த கால்நடை தீவனங்கள் எடுத்து சாப்பிட்டதுனால வயிறுலாம் பாதிக்கப்பட்டு அந்த வயிறில் செரிமானமாகாமல் அந்த குழந்தைகள் அந்த உணவு செரிக்காமல் பாய்ஸ்னா மாதிரி அந்த குழந்தைகள் இன்றைக்கி இறந்துருக்கு. கிட்டத்தட்ட 4-5 குழந்தைகள் இன்றைக்கி இறந்துருக்கு. அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக சில குழந்தைகள் இறந்துருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வருது. ஸோ இதை தொடர்ந்து தான் ஹமாஸ் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு. குறிப்பாக வடக்கு காசாவுக்கு உடனடியாக உதவிகள் சென்றடைய வேண்டும், வடக்கு காசா மக்களை நீங்கள் நிர்பந்திக்கக்கூடாது, தெற்கு போய் ரஃபா வழியாக போய் நீங்கள் வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை வெளியிட்டது இல்லாமல், மேலும் கூடுதலாக ஹமாஸுடைய பொலிட் பூர்வ தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியா இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. வரக்கூடிய ரமலான் 1 நீங்கள் ரஃபாக்குள்ள நுழைவேன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்கீங்க. அதற்கு பதிலடியாக நாங்கள் சொல்கின்றோம், ரமலான் 1 நீங்கள் இன்று ஆக்கிபைடு பண்ணி வச்சிருக்கக்கூடிய அல் அக்ஸா பள்ளிவாசலை மீட்போம். ரமலான் 1 அங்கு தெராவி தொழுகை மற்றும் அங்கே நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மற்றும் ஈத்திகாஃப் கடைசி பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்று எல்லா அமல்களும் அல் அக்ஸா பள்ளிவாசலில் தான் நடைபெறும். இதை முடிந்தால் தடுத்துக்கொள் என்ற ஒரு எச்சரிக்கை இன்னைக்கு இஸ்மாயில் ஹனியா வெளியிட்டிருக்கிறாரு. மறுபக்கம் இதே இந்த ரமலான் சொன்னாலும் சொல்கிறேன், சவுதி அரேபியாவுடைய பட்டத்திற்கு சல்மான் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, வரக்கூடிய ரமலானில் எந்த பள்ளிவாசல்லையும் இஃப்தார் நடத்தக்கூடாது, இது நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. ரமலானுக்கு முன்னாடி, அதாவது இந்த ரஜபு ஷஹபான் மாதத்தில் எந்த இமாம்களும் நன்கொடைங்கிற பேரில் வசூல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக கூட இன்றைக்கி உலக அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி வடக்கு காசா பகுதி இருக்குது. வடக்கு காசா பகுதியில் மக்கள் ரொம்ப துயரத்துக்குள்ளாயிட்டு இருக்கிறாங்க. வடக்கு காசா பகுதிக்கு உடனடியாக உணவுகள் போகணும். ஏன்னா நேற்று இரவு நான் பார்த்த காட்சி என்னென்னா, வான்வழியாக சில பக்கத்தில் இருக்கக்கூடிய எகிப்து, ஜோர்டான் போன்ற நாடுகள் எல்லாமே உணவு பொட்டலங்களை போடுறாங்க. அதில் சில மாவு பொட்டணங்கள்லாம் விழுகுது. சில அமைப்புகள் பேர் சொல்ல விரும்பல அவங்களே, ஆனால் உதவிகளை போட்டுட்டு வான்வழியாக போயிடுறாங்க. ஸோ அந்த பொட்டலங்களில் இருக்கக்கூடிய மாவுகளை எடுத்துக்கொண்டு ஏதோ தங்கத்தை போன்று கிடைக்காத ஒரு அதிசய பொருளை போன்று, ஏன்னா அவங்களுக்கு உணவு இல்லாதனால இந்த மாவு பொட்டணங்கள்லாம் ஒரு விலை மதிப்பற்ற பொருள் போல் அதை என்ன பண்ணுறான், சைக்கிளில் வச்சுட்டு இந்த மாவு பட்டணங்களெல்லாம் எடுத்துகிட்டு குழந்தைகளுக்கு சமைச்சு சாப்பிட்றான். சொல்லப்போனால் 4 மாதம் கழித்து அவனுடைய வாயில் படக்கூடிய முதல் உணவே இந்த மாவும் இந்த ரொட்டியுமாக தான் காணப்படுது. ஸோ இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழல் தான் இன்றைக்கி வடக்கு காசா பகுதி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மத்திய காசாவாகட்டும், இன்னும் கான் யூனிஸ் பகுதியாகட்டும், இது போன்ற எல்லா இடங்களையும் பாதிப்பு இருக்குது. அதிகமான பாதிப்பு வடக்கு காசா பகுதி, ரஃபா எல்லையில் இன்றைக்கி மிகப்பெரிய பாதிப்பு. அல் நாசர் மருத்துவமனை ஆகட்டும், அதே மாதிரி நுஸ்ரத் என்று சொல்லக்கூடிய அகதிகள் முகாம், இந்த முகாம் மேலே மிகப்பெரிய தாக்குதல். நாசர் மருத்துவமனையை தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அப்படியே மருத்துவமனையில் பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இவ்வளவு துயரமான சூழல்கள் தான் இன்றைக்கி காசா மக்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் அமெரிக்காவில் 3 தினங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுடைய தூதரகத்துக்கு முன்னாடி ஆரோன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க
இராணுவ வீரர் வந்து தீ வச்சு மரணமாக இறந்தாருன்னு சொல்லக்கூடிய செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் இறக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தனது நண்பர்கிட்ட சில விஷயங்களை ரகசியத்தை சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த செய்தி பார்த்தீங்கன்னா நியூயார்க் போஸ்ட் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, காசாவுடைய பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய சுரங்கங்களில் அதிகமான அமெரிக்க போர் வீரர்களை என்னால் வந்து அடையாளம் காண முடிஞ்சிச்சு. அந்த வீரர்கள் அங்கே இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய இந்த பலஸ்தீன் மக்களுக்கு எதிராகவே அமெரிக்க துருப்புகள் உள்ளே பூந்து சுரங்கங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்கிற தகவல் ரகசியமாக எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற தகவலை வந்து அவர் இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி நண்பர்கிட்ட ஷேர் பண்ணதாக நியூயார்க் போஸ்ட் இன்னைக்கு வெளியிட்டிருக்குது. அப்போ நிச்சயமாக ஆரோன் சகோதரர் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த உலகத்திற்கு இந்த அமெரிக்காவுடைய இந்த குற்ற செயல் இருக்குல்ல, இந்த இனஅழிப்புக்கு உதவி போகக்கூடிய செயல், இதில் நான் ஈடுபட மாட்டேன்னு அவர் இறந்துட்டார். இன்னும் பல்வேறு நபர்களும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதா அவருடைய கோரிக்கையை காணப்படுது. இந்த வரிசையில் தான் இன்னைக்கு அமெரிக்காவில் பல்வேறு ராணுவ வீரர்கள்லாம் பலஸ்தீனுக்கு குரல் கொடுத்து அமெரிக்காவுடைய ராணுவ அந்த தொழிலை விட்டு அந்த பிரிவை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதில் ஒரு நபர் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்க இராணுவ துருப்புக்கள் இஸ்ரேலுக்கு உதவி செய்வது இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஆலன். இவர் 3வது சிறப்பு படை பிரிவை சார்ந்தவராக இருக்கார். B-23 என்று தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடக்கூடிய அந்த படைப்பிரிவிலையும் இருந்து வேலை பார்த்த ஒரு நபர். 2007, 2008, 2009 இந்த காலகட்டங்களில் அதிகமாக அமெரிக்க படைகளில் இருந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு போராடி பல்வேறு போர்களை கண்ட ஒரு வீரர் தான் இந்த ஆலன். இந்த ஆலன் சொல்கிறாரு, நான் பல்வேறு போர்களை பார்த்துருக்கேன், ஆனால் இஸ்ரேலில் நடப்பது போரே கிடையாது. இஸ்ரேலில் நடப்பது முழுக்க முழுக்க இன அழிப்பு, மக்களுடைய இடங்களை நிலங்களை அபகரிக்கக்கூடிய ஒரு சூறையாடக்கூடிய ஒரு அநீதமான செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆலன் பதிவு செஞ்சிருக்கிறார். இது மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆகட்டும், இராணுவத்துறை ஆகட்டும், இதில் பல நபர்கள் இது போன்ற இஸ்ரேல் மீதான குற்றச்சாட்டு, மேலும் எங்களது வரி பணத்தில் வந்து நீங்கள் வாங்கி அந்த பணத்தின் வழியாக ஒரு இன அழிப்புக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல்வேறு நபர்கள் வந்து அரசு அதிகாரிகளே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியுது. அடுத்து ஒரு அண்மை செய்தி, இந்த கால்நடை உணவுகளை சாப்பிட்டு இறந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு சிறுவன் 2 வயது சிறுவன் காலிது ஹிசா என்று சொல்லக்கூடிய சிறுவன் வடக்கு காசா பகுதியில் இப்படி சாப்பிட்டனால கமால் ரித்வான் மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டு அது சரி செய்ய முடியாமல் அந்த குழந்தை 2 வயசு குழந்தை அந்த ஸ்பாட்லேயே இறந்துடுது. அதே மாதிரி 7 லட்சம் குடிமக்களுக்கு உணவு தண்ணீரை நுழைவதை இஸ்ரேல் துண்டிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் உணவு இல்லாதனால இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மேலும் கூடுதலான சில தகவல்களும் அந்த வண்ணம் இருக்கு. அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கும்போது நிச்சயமாக உள்ளளவு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைகள் தனது தாயும் தந்தையும் இழந்திருக்காங்க இந்த போரில். பல குழந்தைகள் இன்னைக்கு வந்து அனாதையாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் இன்னைக்கு எங்கே தெரியுமா அதிகமாக தூங்குறாங்க? நீங்கள் எங்கே தூங்குவீங்க? வீட்டில் கட்டில் தூங்குவீங்க அல்லது ஏசியில் மெத்தையில் தூங்குவீங்க. இந்த குழந்தைகள் தாய் தகப்பனை இழந்த குழந்தைகள் எல்லாமே தாய் தந்தையுடைய நினைவாக இன்னைக்கு எங்கே போய் தூங்குதுன்னா அந்த கபிரிஸ்தானில் அடக்கப்பட்ட அந்த கபருக்கு மேலே படுத்து இரவெல்லாம் உறங்கி கொண்டு வேறு எங்கேயுமே நகராமல் உணவு கூட சாப்பிடாம தாய் தந்தையுடைய கவலையிலேயே கபரு மேலேயே இன்றைக்கி படுத்து உறங்கக்கூடிய குழந்தைகளை காசாவில் அதிகமாக பார்க்கக்கூடிய சூழலில் நிச்சயமாக உள்ளம் என்பது மிகப்பெரிய அளவில் வலியை ஏற்படுத்தி இருக்கிறது. மறுபக்கம் காசாவில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், சிறுமிகள் எல்லாமே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க. காவல் தடுப்பு என்ற பெயரில் காசாவிலிருந்து பல பெண்களையும் சிறுமிகளையும் அழைத்து செஞ்சிருக்கு இஸ்ரேலுடைய இராணுவம். இந்த இராணுவ பிடியில் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு அதிகமான முறையில் பாலியல் தொந்தரவு, எப்படின்னா சிறுமி என்று பார்க்காமல் பாலியல் ரீதியான சீண்டல்களை வந்து இந்த இஸ்ரேல் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது அப்படிங்கிறதா வரக்கூடிய செய்திகளாக காணப்படுகிறது. அடுத்து மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான நகர்வுகளை குறித்து இங்கே நம்ம பார்ப்போம். குறிப்பாக ஈரான் மற்றும் பாகிஸ்தானுடைய ஒரு நகர்வு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. ஈரான் மற்றும் பாகிஸ்தான் மத்தியில் ஒரு நல்ல உறவு வந்திருக்கு. பாகிஸ்தான்லேருந்து ஈரானுக்கு இந்த எரிவாயு குழாய்கள் இருக்குல்ல, அது பதிக்கக்கூடிய பணிகள் இடையில நிறுத்தப்பட்டிருந்துச்சு. இப்போ மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு பாகிஸ்தான் டு ஈரான் வழியான அந்த எரிவாயு குழல், அதாவது எண்ணெய் ஏற்றுமதி செய்வதற்கான எரிவாயு குழாய் என்பது இன்னைக்கு புதைக்கப்பட்டு அதோடைய பணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் இந்த பாகிஸ்தானும் ஈரானும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன நடவடிக்கைனா, இந்த மனிதர்களை திருடக்கூடிய சில கும்பல்கள் இருக்காங்க. அது அவங்களுடைய உடல் உறுப்புகளை திருடி விற்கணும், இல்லாட்டி அடிமைகளாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சில குரூப் எல்லாம் இந்த மத்திய கிழக்குலையும் இருக்குது, வெஸ்டர்ன் கல்ச்சர்லையும் வெஸ்டர்ன் மேற்கத்திய நாடுகளையும் இருக்குது. ஸோ இது போன்ற ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா, பாகிஸ்தான்லேருந்து ஈரானுக்கு சில நபர்களை கடத்துவதற்கான முயற்சியையும் ஈடுபட்டிருக்குது. ஸோ பாகிஸ்தானும் ஈரானும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆள் கடத்தல் நடவடிக்கையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 10 நபர்களை கைது செஞ்சுருக்காங்க. அதில் பாகிஸ்தானை சேர்ந்த 2 குடிமக்கள் என்ற அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு அவங்கள விடுவிச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய 8 நபர்களை கைது செஞ்சு இன்னைக்கு ஈரான் தனது விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. மறுபக்கம் ரஷ்யா மற்றும் ஈராக் மத்தியில் ஒரு நல்ல உறவு வந்திருக்கு. ரஷ்யாவும் ஈராக்கும் சேர்ந்து ஒரு
செயற்கைக்கோள் விஷயத்தில் வந்து ஏவக்கூடிய விஷயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. மார்ஸ் 1 என்று சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் வந்து ஈரானுக்கு சொந்தமானது. இதை வந்து ரஷ்யாவுடைய ஏவுதள அடிப்படையில் ஏவுகணைகளை வந்து பயன்படுத்தி விண்ணுக்கு ஏவக்கூடிய ஒரு ப்ராஜெக்டும் வந்து ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் மத்தியில் எழுந்திருக்கும் நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது செயற்கைக்கோள் வந்து ஈரானோடது, ஏவக்கூடிய ஏவுதளம் மற்றும் அந்த ஏவுகணை என்பது ரஷ்யாவோட தான் காணப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால இங்கே பார்க்க முடியும். இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.